மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் நத்தானியல் லோரன்ஸ், ஒரேகன், USA. தலைப்பு: கடவுளின் உண்மைத்துவம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இலையுதிர் காலத்தை நான் அதிகம் விரும்புவேன். சிறு வயதில் எனது தந்தையுடன் இலையுதிர் ஆரம்ப காலத்தில் உலாவப் போகையில் இலைகள் சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள் ஆகிய நிறங்களாக மாறி மரங்களிலும் நிலத்திலும் பரவி கிடப்பது மிகவும் அழகாக இருக்கும். காற்றில் குளிர்மையையும் உணரலாம். மாறும் பருவ காலங்கள் கடவுளை பற்றி எமக்கு கற்பிக்கின்றன. எமது வாழ்க்கைக்கும் விதைப்பதும் அறுப்பதும் போன்ற ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகின்றன. காலங்கள் மாறினாலும் கடவுள் எப்போதும் எம்முடன் இருக்கிறார். மாறும் காலங்களுக்கூடாக கடவுள் எம்முடன் பேசுகிறார். விதைப்பதும் அறுப்பதும் வெவ்வேறு காலங்களில் நடைபெற்றாலும் கடவுள் எம்முடன் ஒத்துழைக்கிறார். எமது முயற்சியின் பலனை அறுவடை காலத்தில் காண்போம். எமது பலனின் அளவின்படி எமது மகிழ்ச்சியின் அளவும் இருக்கும். வயலை உழுது பண்படுத்தி ஆயத்தமாக்கியதும் விதைப்பதற்கு ஏற்ற காலம் வரும் வரை காத்திருப்பது நாம் ஏதாவதொன்றுக்காக ஜெபித்த பின் கடவுளின் விடைக்காக காத்திருக்க எம்மை பழக்குகிறது. அறுவடை ஆசீர்வாதமாக மாறும்போது நாம் நன்றியை கடவுளுக்கு செலுத்துகிறோம். அறுவடை காலத்தில் மட்டுமல்ல, எல்லா கால மாற்றங்களிலும் கடவுளின் கரம் செயற்படுவதன் உண்மையை நாம் காண்கிறோம். ஜெபம். அன்பான ஆண்டவரே, மாறும் காலங்களை தந்து அதற்கேற்ற விதமாக எமது வாழ்க்கையையும் ஒழுங்கமைத்து கொள்ள வழிநடத்தலையும் தருவதற்காக நன்றி. ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: ஒவ்வொரு கால நிலையிலும் கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தரும் பாதுகாப்பும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.